நாடாளுமன்ற தொகுதியை திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. காங்கிரஸைச் சேர்ந்த தற்போதைய எம்பி திருநாவுக்கரசர் மீது திமுகவினர் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அமைக்கப்பட்ட குழுவிடம் அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக அறிவாலயத்திலிருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய 9ஆம் நாள் திருச்சி மற்றும் பெரம்பலூரைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று மாலை சந்தித்தார்கள். தொடர்ச்சியாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையே திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் தங்கள் வேதனையை பகிர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் கடந்த தேர்தலின் போது வெற்றி பெற்ற திருநாவுக்கரசு வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்லக்கூட தொகுதி பக்கம் வரவில்லை என்றும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. எனவே இந்த முறை கூட்டணிக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டாம் என்று திமுகவுடன் தற்போது கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்க சொல்லி தற்போது திருச்சியை சேர்ந்த திமுகவினர் இந்த அளவுக்கு கோரிக்கை வைத்து தங்கள் வேதனையோடு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது கடந்த தேர்தலின் போது வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசர் நன்றி சொல்லக்கூட தொகுதி பக்கம் வரவில்லை என்றும் கடைசியாக அவர் வெற்றி பெற்ற போது பார்த்ததுதான் அது பின்னர் நாங்கள் பார்க்க கூட இல்லை என்றும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் அமைதியாக கேட்ட அந்த குழுவானது தொடர்ச்சியாக கழகம் எடுக்கும் முடிவை நீங்கள் அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதாவது கழகம் யாருக்கு அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக நாளைய தினமும் இறுதியாக பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் திமுக தலைமை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சேர்ந்து தங்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஜனநாயக முறைப்படி தேர்தல் சார்பில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கும் சொல்லி திருச்சி சேர்ந்த நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கையை தற்போது வைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.